நீ யாருடைய உதவி உனக்கு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று மனதில் நினைத்து கொண்டு இருந்தாயோ அவரிடமிருந்து உனக்கு அழைப்பு வரும். அவர் உனக்கு உதவி செய்ய முன் வருவார். அதற்கு தடையாக இருந்தவைகள் இப்போது நீங்கும் நேரம் வந்துவிட்டது. அதனால் உன் மனபாரம் தீரப்போகிறது. நீ என் பிள்ளையாயிற்றாய். உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் குழந்தையே. சிறு சிறு தடைகள் வந்தாலும் அதை உடைத்து நீ மேலே செல்வாய். உன் பொற்காலம் தொடர்கிறது. பல பேர் அவரவர் பிரச்சனைகளுக்கு விடிவு தேடி ஒரு நிரந்தர தீர்வு தேடி என்னை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்தேன். ஏன் தெரியுமா? பல மைல்களுக்கு அப்பாலிருந்து உன்னை நான் அழைத்து வந்திருக்கிறேன். நீ பல இன்பத் துன்பங்களை தாங்கிக் கொண்டு உற்றார் உறவினர்கள் பேசுவதை செவி கொடுத்து கேட்டு அதை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக உன் சுபாவத்தை மாற்றிக்கொண்டு ஏளனம் செய்தவர்கள் பல பேர் இருந்தும்